அரசியல் பேசினா அரசியல் பேசலாம். இவங்க வந்து ஒரு வைப்பு பண்ணி பாட்டு போட்டு விஜய் அண்ணா சொக்கத்தவங்க, விஜய் அண்ணா தப்பே பண்ண ஒரு ஒரு பிரச்சாரம் என்பது இங்க போய் இந்திய துணைக்கண்டத்திலே நீங்க தான் ஏதோ தூய கட்சி மாதிரியும் நீங்க தான் அப்படியே புனிதர் போலலாம் வேஷம் கட்டிட்டு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா திமுகவை பாரு, அதிமுகவை பாரு அப்படின்னு. திமுக யாரு? விஜய் அண்ணா பிரகாரம் தீய சக்தி. தீய சக்தியோட பழகி ஒண்டி உறவாடி வியாபாரம் பண்ணவரை நீங்க எதுக்கு சேர்த்துட்டீங்க? சோஃபா மாடல் என்ற விமர்சனம், என்னோட வார்த்தையை நல்லா பாருங்க, விமர்சனம் என்ற வார்த்தை வர அளவுக்கு நீங்க அரசியல் பண்றீங்க. குதிரை வேற அரசியல் என்று வார்த்தை வர அளவுக்கு அரசியல். சார் வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அங்க ஆல்ரெடி அங்க இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இல்ல சார்? அங்கிருந்தே வெளில வந்து சி.வி. சண்முகம் அவர்கள், அப்புறம் விஜயபாஸ்கர் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் பாப்பாரு. ஸ்டாலின் போய் எதுக்கு பாத்தீங்க வீட்டுல? சார் அந்த கட்சியில எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல சார். அப்படி கிடையாது. ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தது கூட்டணிக்காக பார்க்கல, மரியாதை நிமித்தமா போய் பார்த்தாரு. அப்ப எந்த விதத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி மரியாதை இல்லாம போயிட்டாரு? மாண்பு இல்லாம எங்க போயிட்டாரு? இல்ல சார், அந்த கட்சிக்குள்ள நான் என்ன கேக்குறேன்னா, மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் வைக்கிறீங்க. அவரும் முன்னாள் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர். திமுக தலைவர் ஸ்டாலினை போய் பாக்குறீங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல? நான் சொல்லவா? ஏன்னா இதை தான் உறவாடி கெடுக்க போறோம், இதை தான் பழக்க போறோன்றது உங்களுக்கு தெரியும். துரோகம் அதிமுகவுக்கு பண்ண போறோன்றதால, துரோக உணர்வுனால, குற்ற உணர்ச்சியால நீங்க போய் பார்க்கல. இப்போ ஒரு வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா பெரியவங்க கிட்ட பேசுவாங்களா, இல்ல பள்ளிக்கூடம் போற குழந்தைகள் கிட்ட, இல்ல அல்லு சில்லிகள பேசுவாங்களா? யாருக்கிட்ட பேசும்? எது மரியாதை? அதிமுக இருந்து எம்எல்ஏக்கள் வர போறாங்க, அவங்க ஆசைப்படுறாங்கன்னா நீங்க யாருக்கிட்ட பேசியிருக்கணும்? கொறடா கிட்ட பொதுச் செயலாளர் பார்த்து பேசினா கொறடா கிட்ட சொல்ல போறாங்க. இது என்ன பிரச்சனைனா, ராகுல் காந்தி ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு, அதை இவரு கேட்டாரு, அது பிரகாரம் இன்னைக்கு அதுக்குன்னு அனுபவிக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு என்பது இருக்கும். இது கோர்ட் எப்படி பாக்குது அப்படின்றதுதான் அதுல பொருள். நேத்து சரி அமமுக எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ, அவர் எதுல நின்று ஜெயிச்சாரு? இப்ப நீங்க வந்து சமையல் பார்ப்போம், நம்ம குக்கர் இருக்கும், குக்கருக்கு மேல விசில் இருக்கும், குக்கர் மேல விசில் இருக்குன்னு விசிலோட செத்து இல்லாம விசில குக்கர் தூக்கி போட்டுட்டு அவர் என்னோட எம்எல்ஏ காணும்னு ஒரு கட்சி தலைவர் சொன்னார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அருவருப்பான அரசியலை திமுக தலைவர் கலைஞரோ அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்களோ பண்ணாங்களா? ஊழல் என்பது வேற, இந்த அரசியல் நம்ம பேசணும். நான் ஊழல்னு வரும்போது குற்றச்சாட்டு இருக்குன்றத, இந்த அரசியல் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் யாரும் பண்ணல. நீங்க கூட்டணி வைக்கல, தனியா நின்னீங்க. அதுக்கப்புறமா ஒரு நியாயமான முறையில, நேர்மையான ஒரு முறையில தானே நீங்க ஆட்சி அமைச்சிருக்கணும். ஏன் கொல்லப்புறத்துல ஆட்சி அமைச்சு? அதுக்கான ஒரு ரீசன்ஸும் வந்து இவங்க திருந்து சட்டப்பேரவை. நான் சொல்லட்டுங்களா, ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு? சுயநலம், அவ்வளவுதான். நான் தான் அப்படின்ற அந்த எண்ணம். இன்னொன்னு, நாங்க இப்படித்தான் பண்ணுவோம். இப்பவும் ஐயா செங்கோட்டை என்ன சொல்றாரு? இன்னும் நிறைய பேர் வரத்துக்கு தயாரா இருக்கா, இன்னும் நிறைய பேர் வயர்த்தாங்க. தலைமையில எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்றதுனால மூவ் ஆகுறாங்கன்றதுதானே சார். சரி, அப்போ அதுக்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்றா, உங்க கட்சியில என்ன விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க கட்சியில எல்லாம் சரியான்றாரு. இது எவ்வளவு அருவருப்பான அரசியல் இது. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? நீங்க இதைதான் பண்றீங்க, காசை கொடுத்து ஆசையை காட்டி மோசம் பண்றீங்க, இந்த மலிவான அரசியல். இன்னொன்னு, மக்கள் வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டாங்களா, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்களா? மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அப்ப மக்களோட தீர்ப்பை மாத்துறதுக்கு நீங்க யாரு? ஒரு இடைத்தேர்தல் இறந்து போயிட்டாங்களா, இல்ல புத்தி சுவாதீனம் எல்லாம் போயிடுச்சா, இல்ல ஊழல் குற்றச்சாட்டு தண்டிக்கப்பட்டாங்க? எதனால அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செஞ்சாங்க? அது யாரை கேட்டு செஞ்சாங்க? அது அதிமுகல இருக்கிற எம்எல்ஏக்கள். அதே அதிமுக எம்எல்ஏ இத்தனை வருஷம் அவங்க விசுவாசமா இல்லையா சார்? அப்போ அவங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் படத்தையும் அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட படத்தையும் வந்து வச்சுட்டு. சரி, நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். அரசியல் கப்பல், நீங்க அவங்கள கேள்வியே கேட்கறீங்க. சரி, அவங்கள கேள்வி கேட்கிறேன். ரைட்டு. அரசியல் கப்பல், ஓகேங்களா? ஓட்டு போட்ட மக்களை கேட்டீங்களா? விராலிமலை வாக்காளரை கேட்டீங்களா? மதுராந்தகம் வாக்காளரை கேட்டீங்களா? ஈரோட்டில் இருந்த வாக்காளர்களை கேட்டீங்களா? அம்பாசமுத்திரத்தில் வாக்காளரை கேட்டீங்களா? உங்களை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனது யாரு? சீட்டு கட்சி தலைவர் கூட ஓட்டு போட்டது மக்கள், ரைட்டா? பொதுமக்களை பத்தி எதனா யோசிச்சிங்களா? இன்னைக்கு ஆட்சி 100 நாளைக்கு மேல எம்எல்ஏ கிடையாது. எப்போ எம்எல்ஏ
தேர்தல் வரும் தெரியாது, என்ன ஆகும் போது புரியாது. இந்த நிலைக்கு யார் காரணம்? இந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம்ன்றீங்களா? இல்லை, நீங்க சொன்னீங்க நீங்க கேட்கலன்னு. இப்ப இந்த கேள்வி நான் யாருக்கிட்ட, எடப்பாடி பழனிசாமி போய் கேட்கலாமா? உங்களுக்கு தலைமை தகுதியே இல்லை, உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா, சரிப்பா என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க ரைட்டு, கட்சியை விட்டு வேலையிட்ட எம்எல்ஏ பதவி எதுக்கு ராஜினாமா பண்ணாங்க? எம்எல்ஏ பதவி எதுக்கு ராஜினாமா? எடப்பாடி பழனிசாமி முகம் பிடிக்கல, இப்ப சிவி சண்முகத்துக்கு பிடிக்கல, வெறுப்புல உட்கார்ந்து இருக்கிறாரு. எஸ்பி வேலுமணி எல்லாரையும் பாராட்டுறாரு இருக்காரு, அவங்க ராஜினாமா பண்ணலையா? ஏன் இந்த 6 பேர் ராஜினாமா பண்ணாங்க? யாரை கேட்டு பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலன்னா எம்எல்ஏவா இருக்கலாமே, பொதுமக்கள் சேவை செய்யறதுக்கு. இப்போ அடுத்த தேர்தலில் வந்து ரிசைன் பண்ணிட்டு நின்னா எம்பியாவாக போறீங்க, இல்லை பாராளுமன்றம் போக போறீங்களா? எதுக்காக பண்ணீங்க? இது வந்து அரசியல் பேசினா அரசியல் பேசலாம். இவங்க வந்து ஒரு வைப்பு பண்ணி பாட்டு போட்டு விஜய் அண்ணா சொக்கத்தங்கம், விஜய் அண்ணா தப்பே பண்ண மாட்டா ஒரு பிரச்சாரம் என்பது இங்க போய் எங்க இருந்தாலும் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வராக நான் மறுக்கலையா? இன்னும் இப்ப இருக்கிற ஒரு நீங்க வந்து ஜென்சி கூட்டம் சார், ஒரு நிமிஷம் சார், ஜென்சி கூட்டம்ன்றதையும் தாண்டி அப்புறம் பெண்களோட அப்புறம் வயதானவர்களோட ஒரு ஏகோபித்த ஆதரவு அவருக்கு இருக்குன்றத நம்மளால ஆதரவு அவருக்கு இல்லைன்னு நான் சொல்லலையே. 34% பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 60% மேல அவருக்கு ஓட்டு போடல. அதையும் சேர்த்து பார்க்கணும். வெறும் தாவேகா வாங்கினது 108 சீட்டு, அதுல இவர் 2 தொகுதி நின்னாரு. இவர் ஒரு தொகுதி நிக்கலன்னா அது 108 ஆயிருக்குமா 107 ஆயிருக்குமான்றது அடுத்த கேள்வி. 108 வச்சுக்கோங்க, தனி பெருமையே வரல, 118 கூட வரல. ஆனா ஃபர்ஸ்ட் டைமே 108 வந்திருக்கிறது தானே, அது தனிங்க, அது வரவேற்கிறோம். எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுறாங்க. யாரை ஒப்பிடுறீங்க? எம்ஜிஆர் குதிரை பேர் அரசியல் பண்ணாரா? கேட்டா அவரை விட ஒரு வாக்கு சதவீதம் வாங்கினாரு. வாக்கு சதவீதம் எவ்வளோன்றது இங்க முக்கியம் இல்லை. அரசியல்ல நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வந்து குதிரை பேரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இப்போ வாஷிங் மிஷின் அரசியல்னு இதே பிஜேபி பண்ணும்போது நம்ம பேசணும், தமிழ்நாட்டில் அது குற்றச்சாட்டு. அப்போ அதே தாவேக்கா பண்ணா அதை என்ன சொல்லலாம்? இப்போ நமக்கு பிடித்தவர் பண்ணா அதை ஏத்துக்கலாமா? விஜய் அண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் விஜய் சார் படம் நிறைய பார்த்துருக்குறேன், நானும் வந்து படம்லாம் பார்த்துருக்குறேன், கார்ல கூட ஓடும்போது பாடும். அதனால விஜய் அண்ணா இப்போ எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்குது, ஒரு அண்ணன் ரொம்ப இருக்கு, ஒரு அக்கா ரொம்ப பிடிக்கிறாங்க, அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறத திருடுனா அதை ஏற்றுக்கலாமா? இது ஒரு கட்சியினுடைய சொத்து. எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக சொன்னார் ஒரு விஷயம். என்ன சொன்னார்? 6000 பேர் உழைச்சி ஒரு எம்எல்ஏவை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். அவரு உழைச்சுன்னு சொல்லலை, 6000 பேர் தேவை. ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா ஒரு கட்சியில 6000 பேர் வேணும். அந்த கட்சியில வந்து எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா டான்ஸ் போட்டு ஆடுறவர்லாம் கிடையாது. அவரு டான்ஸ் ஆனா அவங்க வீட்டுல இருக்கவங்களே பார்க்க மாட்டாங்க. ஏதோ அவருக்கு தெரிஞ்ச தமிழை வச்சு ஒரு பஸ்ஸை எடுத்து ஊரெல்லாம் போய் விவசாயிகள்னு கையில இப்படி ஆட்டி, நீங்க பாத்தீங்களா அம்மா ஆட்சியில் அதை கொடுத்தோம், ஆடை கொடுத்தோம், தங்கம் கொடுத்தோம், இதை கொடுத்தோம், மின்வெட்டு மின்னை முட்டுகிறது, விலைவாசி பட்டியல் கேட்கவே வேணாம் அப்படின்னு கொரோனா காலத்துல ஆல் பாஸ் போட்டனே, மாணவர்களே என்னை மறந்துட்டீங்களே, ஊரா போய் கெஞ்சினாரா? ஊரா போய் ஓட்டு கேட்டாரா? தாய்மாரே சகோதரி மறந்துடாதீங்க கேட்டாரா? என்ன சொல்ல வரீங்க? ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? சரி சார், அந்த பிரச்சாரத்துக்கு அந்த கட்சி ஜெயிச்சாங்கல்ல, அதை நீங்க எடுத்துட்டு போறது என்ன அரசியல்? அதான் நான் கேட்கிறேன். நான் ஏதோ சொல்லலாம் வரேன். மக்களே அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லட்டும் சார். ஏன்னா மக்களும் தான் சார் இதை பார்த்து, அதாவதுங்க மக்கள் இந்த விஷயங்கள் மக்களுடைய பார்வையில பார்க்கட்டும், மக்கள் பார்க்கட்டும். இன்னொன்னு, டி.கே. சிவகுமாரோட அங்க இருக்க வனத்துறை, கர்நாடகத்தினுடைய வனத்துறை 3 தமிழர்களை சுட்டுக் கொன்றாங்க. ரைட்டா? இதுக்கும் திமுகக்கும் அதிமுகக்கும் சம்பந்தம் இல்லை. ரைட்டா? புரிச்சு. இதுக்கும் கர்நாடக அரசுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா. இந்த கர்நாடக அரசை யாரு நல்லா கேள்வி கேட்கணும்? மக்களே யாரு கேட்கணும்? டி.கே. சிவகுமார். இதே 3 கன்னடிகர்களை தமிழ்நாட்டு வனத்துறை எல்லை பகுதியில, அது காவேரி சரணாலயமோ இல்ல பந்திப்பூரால இருந்து முதுமலை பக்கத்துல இருக்கிற சரணாலயமோ இல்ல உங்களுக்கு சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கிற சரணாலயத்துல, கர்நாடகா அதுல ஆடு மாடு தேடி வராங்களோ இல்ல வேட்டையாட வந்தாங்களோ, தமிழ்நாட்டுல அவங்க வந்தபோது கன்னடிகாவை 3 பேர் சுட்டு கொன்னா கர்நாடகத்துல இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்களா? ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? அப்போ அங்க காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. கூட்டணி கட்சி தலைவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கு நெருக்கடி வந்துடக்கூடாதுன்னு மௌனமா இருக்கீங்க. இன்னைக்கு விவாதம் பண்ணும்போது அதை வந்து பேரவையில வந்து பேரவைத் தலைவர் என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்டாலின் எழுப்பும் போது இல்ல அது வந்து நீங்க பதிவு பண்ணுங்க, அது பதிவு பண்ணியாச்சு. ஏன் ஒரு 1/2 மணி நேரம் பேசினா என்ன? இல்ல 1/2 மணி நேரம் இப்ப பேசிட்டோம், என்ன பிரச்சனை? இப்போ 1/2 மணி நேரம் இல்லையா? 3 தமிழர்களும் சுட்டு கொள்வான் கேட்கறதுக்கு நாதி இல்லையா? அவங்க உண்மையிலே ஆடு மாடு மேய்க்க போனாங்களோ இல்ல அவங்க வேட்டையாட போனாங்களோ? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 மிருகத்தை பாதுகாக்க தான் சொல்லியிருக்குது. மிருகத்தை யாருன்னா வந்து வேட்டையாடினாங்கன்னா அவங்களை எப்படி கைது செய்யணும்னு சொல்லியிருக்கு, எங்கேயுமே அவங்கள சுடணும்னு சொல்லல. அப்போ மனித உரிமை மீறல் இது.
இதை பத்தி தமிழக சட்டமன்றம் விவாதம் பண்ணும்போது போதிய அளவுக்கு நேரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது என்ன விதமான அரசு? துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க, காயங்கள், உடம்பு பூரா சித்திரவதை, எலும்பு உடைஞ்சி இருக்கு, செத்து போயிட்டாங்க. செத்தவங்களுக்கு நியாயம் கேட்க வேண்டாமா? நீங்க கேட்டீங்கல்ல, அமுதன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? காவல்துறை பிரிட்ஜில் இருந்து குதிச்சதுனால கால் எல்லாம் அடிபட்டிருக்கு, மாணவர்களுக்குள்ள சண்டை. அப்புறம் இப்போ சிபிசிஐடி விசாரிக்கும் போது என்ன வருது? ஒரு பட்டியலின மக்கள் தெரிஞ்சு அடிச்சாங்கன்னு. இப்ப சிபிசிஐடி விசாரிக்காம இதை சிபிஐ விசாரிச்சு நாளைக்கு இதுல போதையை ஈடுபட்டு இருக்குது, அந்த மாணவன் உண்மை சொன்னதுனால போதை சாமிகள் இது அதாவது எல்லாருக்கும் நமக்கும் பசங்க இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல இப்படி ஒண்ணு நடந்தா அரசு நம்ம கூட நிக்கணும்னு எதிர்பார்ப்போமா, இல்ல காவல்துறை பேச்சு கேட்கணும்னு எதிர்பார்ப்போம்? நம்ம பக்கம் தான் சார். அப்ப அமுதனும் தனுஷும் யாரா ஆயிட்டாங்க? பரமசிவன் ஒரு பூசாரி கூட்டு போய் லாக்கப்ல விசாரணை அடிச்சு செத்து போயிட்டார். அவரு தப்பு பண்ணாரோ, அவர் தீவிரவாதியோ நல்லவரோ கெட்டவரோ, கோர்ட் எதுக்கு இருக்கு? கோர்ட் இருக்கு தண்டிக்கிறதுக்கு. லாக்கப்ல அடிச்சு சாகும் போது இதே அஜித் அவர்கள் லாக்கப் மரணம் திமுக ஆட்சி காலத்துல விஜய் சார் கேட்டாரு. விஜய் சார் அப்படி கேட்டது தப்புன்னு யாருன்னா பேசுறோமா பத்திரிகையாளர்கள்? சரி, ஆனா இன்னைக்கு நீங்க ஆட்சியில வரும்போது நீங்க ஏன் காவல்துறை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க? யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசா இல்ல காவல்துறைக்கான அரசா? இதெல்லாம் கேள்விகள் இருக்கு. அப்போ 100 நாள்ல இவ்வளவு கேள்விகள் வருது. அப்போ இதுக்கெல்லாம் விடை அவர் சொல்லணும். எந்த ஒரு துறையா இருந்தாலுமே ஆதவர்ஜுனா அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் இல்ல செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்றதான் பேசுறாங்க. ஏன் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சார். இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் வராததுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றோன்றதுக்கு ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர் சொல்றாரு. ஏன் அதுக்கான ஒரு அவகாசம் கூட கொடுக்காம துணை செயலாளர்கள் கூட இருந்தா அவங்க உட்காந்து எழுதுவாங்க, லிஸ்ட் போடுவாங்க, அவங்க அடிக்கடி டீடைல்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, இந்த விஷயங்கள் நடக்கணும்னு சொல்றாங்க. ஆதவர்ஜுனா தான் சொல்றது, இங்க வார் ரூம் இருக்கு, பக்கத்துல உட்காந்து அவங்க டீடைல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு போதிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் தராங்கல்ல சார். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் நமக்கெல்லாம் பிடிச்ச டீம் சிஎஸ்கே, ரைட்டா? இப்போ தோனி சாருக்கு வயசாகி போச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுது, 4 விக்கெட் டவுன், 5 விக்கெட் டவுன். நீங்க என்ன நினைப்பீங்க மனசுல? தோனி இறங்குவாரு, தோனி கிளவுஸ் எடுத்துன்னு வருவாரு, உள்ள வரும்போது விசிலு சத்தம் பறக்கும், சேப்பாக்கமே அதிரும், ஹெலிகாப்டர் ஷாட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ரசிகர்கள் ஆசைப்படுவாங்களா? படுவாங்க. அந்த மாதிரி தாவேக்காக்கு யாரு? தோனி, விஜய் சார் வரலையே, கிரவுண்ட்ல இறங்க மாட்டேன்ற, பேச மாட்டேன்ற. வேற ஒரு அலுவல் காரணமா அவர் என்ன? இதை விட என்ன அப்படி சட்டமன்றத்தை விட அப்படி என்ன அலுவல் காரணம்? இந்த பேரவைக்கு தானே நீங்க தலைவர், இந்த பேரவையில தானே நீங்க முதலமைச்சர். சட்டமன்றம் கூடி மக்கள் பிரச்சனையை பேசுற இடம் அது. அங்க அதை விட வேற என்ன அலுவல் வேலை? வேற என்ன அலுவல் வேலை? அதாவது முதலமைச்சரை கேள்வி கேட்டா முதலமைச்சர் பதில் சொல்றது இல்ல. அப்ப எதிர்கட்சிகள் கேட்கறாங்க, தரவுகள் தெரியலையா, போதிய அளவுக்கு பயிற்சி இல்லைன்னா ஒண்ணு ஆமான்னு ஒத்துக்கங்க, இல்ல ஏன் எல்லா துறையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? முதலமைச்சரா உட்காந்துக்கிட்டு கெஜ்ரிவால் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய துறையை மற்றவங்களுக்கு ஒதுக்கிட்டாரு. துறை அமைச்சர் பதில் சொல்லுங்க. இப்ப காவல்துறையில கேள்வி கேட்கிறாங்க, காவல்துறையை ஒரு வேலை இன்னொரு அமைச்சருக்கு ஒதுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமைச்சர் பதில் சொல்ல போறாரு. முக்கியமான பிரச்சனைக்கு வேண்டி 110 வண்டி படிச்சுட்டு உட்காந்துக்கலாமே, அன்னபூர்ணி திட்டத்தை பத்தி பேசிட்டு உட்காந்துக்கலாம், தீர்மானம் காவேரி தண்ணி திறந்து உண்ணுன்னு போட்ட தீர்மானத்தை படிச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஏன் வாதத்துக்குள்ள போக வேணாம், விவாதத்துக்குள்ள பங்கேற்க வேணாம்? ஃபைன் சார். நிறைய விஷயங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி.